இன்னைக்கு இந்த வீடியோவில் யூரோப்பில் இருக்கிற ரொம்பவே அழகான தீவான அயர்லாண்டை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோ பொலிட்டிக்கலாக அயர்லாந்து தீவு வந்து 2 நாடாக பிரிஞ்சிருக்கு. அதில் ஒன்று வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட் அண்ட் இன்னொன்று வந்து நார்தர்ன் அயர்லாண்ட். இதில் நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து யுனைடெட் கிங்டமோட ஒரு அங்கமாக இருக்குது. அயர்லாந்து தீவு வந்து ரொம்பவே பசுமையாக இருக்கும். ஏன்னா அங்கே வருஷம் ஃபுல்லாகவே அதிகப்படியான மழை பெய்யும். இந்த காரணத்தினால அயர்லாந்து தீவுக்கு மரகத தீவுன்னு இன்னொரு பேரும் உண்டு. அயர்லாந்து நாட்டில் ரொம்பவே அதிகமான கேஸ்டல்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டோட வரலாறு ரத்தமும் பஞ்சமும் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இதனால் அடிக்கடி வர போர்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நிறைய கேஸ்டல்ஸை அந்த நாடு ஃபுல்லாகவே கட்டியிருந்தாங்க. எயிட்டீன் 1845லேருந்து 1852 வரைக்கும் அயர்லாண்டில் பொட்டேட்டோ ஃபேமைன்னு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சத்தினால சுமார் 75 கோடிக்கு மேலான மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் ஒரு 100 கோடிக்கு மேலான மக்கள் வந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, சவுத் வேல்ஸு, அமெரிக்கா, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வந்து நாடு கடந்து போயிடுறாங்க. இதோட விளைவாக அயர்லாண்டோட ஜனத்தொகை வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இந்த காரணத்தினால ஐரிஷ் வம்சாவளி சேர்ந்த எல்லாருக்குமே அயர்லாண்டோட சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண டைரக்ட் எலிஜிபிலிட்டி உண்டு. அண்ட் இப்படி அந்த நாட்டோட ஜனத்தொகை ரொம்பவே குறைஞ்சங்காட்டி 1930லேருந்து அந்த நாடு வந்து எந்த ஒரு போர்லையுமே பங்கேற்காமல் நியூட்ரலான நிலையிலே இருக்காங்க. அண்ட் அமெரிக்காவில் பெருசாக கொண்டாடப்படுற ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வந்து அயர்லாண்டோட சாவின்ங்கிற ஃபெஸ்டிவலோட அடித்தளத்திலிருந்து தான் வந்துச்சு. அயர்லாண்டில் அறுவடை காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 31 நவம்பர் 1 வரைக்கும் தீயிட்டு கொளுத்துவாங்க நைட்டு. அண்ட் இந்த பொட்டேட்டோ ஃபேமனால் நிறைய ஐரிஷ் மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க. அதோட அந்த கல்ச்சருமே அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிருச்சு. அண்ட் 19ஆம் நூற்றாண்டில் சாவினுங்கிற அந்த ஃபெஸ்டிவலை கிறிஸ்டியனைஸ் பண்ணி ஹாலோவின்னு பேர் மாற்றிடுறாங்க. இப்படியாக தான் ஐரிஷ் கல்ச்சரான சாவன் வந்து இப்போதைக்கு அமெரிக்காவில் வருஷம் ஹாலோவீனாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்ததான் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சதும் ஒரு அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் யூஎஸ் நேவிக்காக அதை கண்டுபிடிச்சார். அப்புறம் டைட்டானிக் கப்பலை பில்ட் பண்ண இடமும் அயர்லாந்து தான். அயர்லாண்டில் இருக்க பெல்ஃபாஸ்ட் போர்ட்டில் தான் அந்த கப்பலை பில்ட் பண்ணாங்க.